வணக்கம், இது யாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் மீண்டும் உச்சம் தொட்ட கொரோனா. மாகாணங்களிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படும் அத்தியாவசிய சேவைகள். இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு புதிய தலைவர் நியமனம். கொரோனாவிலிருந்து மீண்டவர்களது எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 1016 பேர் இன்றைய தினம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களது எண்ணிக்கை 1,76,057 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் 1,31,098 பேருக்கு இதுவரையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 850 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்படும் அத்தியாவசிய சேவைகள் நாளை 13ஆம் தேதி இரவு 11 மணி தொடக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நாடு பூராகவும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று 12ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 31ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் நாடு பூராகவும் பயண தடை விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியேறும் நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டையின் இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபருமாகிய அஜித் ரோஹன இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும். இதன் காரணமாக தொழிலுக்காக அல்லது வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியேறும் போது அனைத்து பொதுமக்களும் அடையாள அட்டையை எடுத்து செல்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுகாதார வழிகாட்டுதல்களை கடுமையாக பின்பற்றி அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் மாகாணங்களில் இருந்து வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவை, போலீஸ் மற்றும் முப்படை, அத்தியாவசிய உத்தியோகபூர்வ பயணங்களுக்கான அரச அதிகாரிகள், அத்தியாவசிய விநியோகஸ்தர்கள், அத்தியாவசிய சேவை வழங்குனர், பயன்பாட்டு சேவைகள், குடும்பத்திற்கு நெருக்கமானவரின் இறுதி சடங்குகளுக்காக உறுதிப்படுத்தப்படல் கட்டாயமாகும். வெளிநாடு செல்லுதல், வெளிநாட்டில் இருந்து வருகை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகளுக்கு தேவையான சேவைகள் உறுதிப்படுத்துதல் இதுவும் கட்டாயமாகும். இவை அனைத்தும் அனுமதிக்கப்படும் அத்தியாவசிய சேவைகளாகும். இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு புதிய தலைவர் நியமனம். இலங்கையில் ரூபாவாயின் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் நிகால் ஜெயதிலக இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடையாள அட்டை எண்ணின் அடிப்படையில் வீட்டிலிருந்து வெளியேறுவது இப்படித்தான். பயண கட்டுப்பாடு விதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியேறும் நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நாளை 13ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படவுள்ள பயண கட்டுப்பாடு தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும். இதன் காரணமாக தொழிலுக்காக அல்லது வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியேறும் போது அனைத்து பொதுமக்களும் அடையாள அட்டையை எடுத்து செல்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் மீண்டும் உச்சம் தொட்ட கொரோனா. இன்று 18ஆம் தேதி காலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 2568 நபர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இவர்களில் அதிகமான தொற்றாளர்கள் கொழும்பில் பதிவாகியுள்ளனர். அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 606 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதற்கமைவாக கொள்ளுப்பட்டியில் 14 பேருக்கும், நாரகன்பட்டியில் 18 பேருக்கும், பொரளையில் 10 பேருக்கும், கொழும்பு நகர எல்லையில் 53 பேருக்கும், அவிசாவளையில் 22 பேரும், பம்பளப்பட்டியில் 14 பேரும், பொரலஸ்கமவில் 19 பேரும், கொதடுவையில் 29 பேரும், கோமாகமவில் 15 பேரும், கொட்டாவையில் 30 பேரும், பிலியந்தலையில் 36 பேரும், தலங்கமையில் 19 பேரும், வெளிக்கடையில் 18 பேரும் மற்றும் வெள்ளம்பட்டியில் 19 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 300 பேர் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் தோம்பை பிரதேசத்தில் 22 பேரும், துங்கல்பிடிய பிரதேசத்தில் 24 பேரும், ஜாயல பிரதேசத்தில் 31 பேரும், கண்டானை பிரதேசத்தில் 18 பேரும், கட்டுநாயக்க பிரதேசத்தில் 62 பேரும், கொச்சிக்கடை பிரதேசத்தில் 15 பேரும், மிருவன்கொடை பிரதேசத்தில் 13 பேரும், நீர்கொழும்பு பிரதேசத்தில் 35 பேரும் மற்றும் நிட்டம்புவ பிரதேசத்தில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். இதேபோல் களுத்துறை மாவட்டத்தில் இருந்து 417 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். மேலும் குருநாகலை மாவட்டத்தில் 199 தொற்றாளர்களும், காலி மாவட்டத்தில் 148 தொற்றாளர்களும், மாத்திரை மாவட்டத்தில் 108 தொற்றாளர்களும் மற்றும் கண்டி மாவட்டத்தில் 110 தொற்றாளர்களும்
தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்திற்கு பொருட்கள் கொண்டுவரும் பார ஊர்தி உரிமையாளர்கள் வர்த்தகர்களுக்கு இன்று தொடக்கம் புதிய நடைமுறை. யாழ் மாவட்டத்திற்கு வெளிமாகாணங்களிலிருந்து பொருட்கள் கொண்டுவரும் பார ஊர்தி உரிமையாளர்கள் கடை உரிமையாளர்கள் முன் அனுமதியை பெற்றுக் கொள்ளும்படி யாழ் வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று தொடக்கம் புதிய நடைமுறையில் அடிப்படையிலேயே யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு பொருட்களை எடுத்து செல்பவர்களை கொண்டு வருவதற்காக போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதன் அடிப்படையில் போக்குவரத்தில் ஈடுபடும் வர்த்தகர்களுக்கும் லொரி உரிமையாளர்கள் கடை உரிமையாளர்கள் யாழ் அரசாங்க அதிபரினால் வழங்கப்பட்டுள்ள படிவத்தினை பூர்த்தி செய்து யாழ் வணிகர் கழகத்தில் ஒப்படைக்கும் பட்சத்தில் அதற்கான அனுமதி பெற்றுத்தரப்படும் என்பதை வர்த்தகர்களுக்கும் லொரி உரிமையாளர்களுக்கும் பொதிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் தெரியப்படுத்துகின்றோம். ஆகையால் விரைவாக படிவங்களை பூர்த்தி செய்து யாழ் வணிகர் கழகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தகவலை இந்த சேவையில் ஈடுபடும் அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறும் மேலும் கேட்டுக்கொள்கின்றோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் மட்டுமே வெளியே செல்ல அனுமதி. அடையாள அட்டை இலக்கத்தின் அடிப்படையில் போலீசார் அறிவிப்பு. நாளை இரவு 11 மணி தொடக்கம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை சாதாரண ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அடையாள அட்டை இலக்கத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் வெளியே செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் நடைமுறை நாளை முதல் அமலாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி வேலை தவிர வேறு காரணங்களுக்காக வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் அடையாள அட்டைகளை காட்டி வெளியே செல்ல முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமாகிய அஜித் ரோஹன அடையாள அட்டை இல்லாதவர்கள் கடவு சீட்டு அல்லது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும் என்றும் அறிவித்துள்ளார். அடையாள அட்டையின் இறுதி இலக்கமானது 0 மற்றும் 2 மற்றும் 4 மற்றும் 6 மற்றும் 8 கொண்டவர்கள் இரட்டை நாட்களில் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். இறுதி இலக்கமாக 1 மற்றும் 3 மற்றும் 5 மற்றும் 7 மற்றும் 9 ஆகிய இலக்கங்கள் உள்ளவர்கள் ஒற்றை நாட்களில் வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக அடையாள அட்டை இல்லாதவர்கள் கடவு சீட்டு அல்லது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும். வேலைக்கு செல்பவர்கள், அத்தியாவசிய சேவைகளை வழங்குபவர்கள் அல்லது மருத்துவ சேவைகளை வாங்குபவர்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தாது. வீட்டை விட்டு வெளியேறும் ஒவ்வொருவரும் அவர்களின் அடையாள அட்டையை கொண்டு செல்வது அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் யாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் யாழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.